கண்ணகி அரண்மனை வாசலில் கோபத்துடன் வந்து நிற்கின்றாள். வாயில் காப்பவனே, வாயில் காப்பவனே, அறிவு கட்ட அறமற்று போன நீதி தவறிய அரசனை கொண்ட வாயில் காப்பவனே, 2 சிலம்புகளில் ஒரு சிலம்பை ஏந்தியபடி கணவனை பறிகொடுத்து கதி கலங்கியபடி ஒரு பெண் அரண்மனை வாசலில் வந்து நிற்கின்றாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல் என்று அறை கூவுகின்றாள். வாயில் காப்பவன் துண்டை காணோம் துணிய காணோம் என்று ஓடிப்போய், மன்னா, மகிஷாசுரனை கொன்ற கொற்றவை அல்ல, ஆனால் கொற்றவை போல, பிடாரி தெய்வமும் அல்ல, ஆனால் பிடாரி போல, சிவபெருமானை ஆடல் போட்டிக்கு அழைத்த பத்ரகாளி அல்ல, ஆனால் பத்ரகாளி போல, சுடுகாட்டில் வாழும் காளி அல்ல, ஆனால் காளி போல, நரகாசுரனின் அகன்ற மார்பை புலந்த துர்க்கையும் அல்ல, ஆனால் துர்க்கை போல, மிகுந்த கோபத்தோடு ஏதோ பழி வாங்க போவது போல் கணவனை இழந்த பெண்ணொருத்தி அரண்மனை வாசலில் வந்து நிற்கின்றாள் என்று திக்கு திணறி கண்ணகியை கண்ட பயத்தில் உளறினான். போய் அவளை இங்கே வரச் சொல் என்று கட்டளையிட்டான் மன்னன். வாயில் காப்பவன் வாய் திறந்து உள்ளே போ என்று சொல்வதற்கு கூட திராணியற்று சைகை மூலம் உள்ளே போகச் சொல்கின்றான்.